சீரிப்பாயுமா காளைகள் என்ற தலைப்பில் கடந்த 3 மாதங்களாக ஜல்லிக்கட்டு தொடர்பான செய்திகளை தந்தி டிவி தொடர்ந்து ஒளிபரப்பி வந்தது. தற்போது ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் தந்தி டிவிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஊடகங்கள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கின்றன. முக்கியமாக தந்தி டிவி இதற்கு பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறது. அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். குறிப்பா பாரதிய ஜனதாவுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுடைய முயற்சி ரொம்ப பாராட்டத்தக்கது. அதற்காக குரல் கொடுத்து அதற்காக போராடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போ இதில் களத்தில் பல்வேறு போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்த போதும் சரி, தனித்த பெரும் விவாத பொருளாக்கி இதை எல்லாருடைய கவனத்தையும் இழுத்த தந்தி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு இப்போ ஒரு வருஷமாக தடை பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் தந்தி டிவியில் சீரிப்பாய் காளைன்னு ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கு இருக்கு. அது எல்லா பேர் மனசுலையும் அர்த்தமா பண்ணனாலதான் எங்களுக்கு அனுமதி கிடைச்சதுன்னு நினைக்கிறோம். அதனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரொம்ப நன்றி. நாங்க பிறந்தநாள் கூட இப்படி கேக் வெட்டி கொண்டாடல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கேக் வெட்டி கொண்டாடுறோம். பரவாயில்ல. இது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நிறைய ப்ரோக்ராம் நடத்திய தந்தி டிவிக்கும் எங்களது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 6.5 கோடி தமிழக மக்களின் உரித்த நன்றியை தந்தி டிவிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு தடைப்பட்டிருந்த போதும் தந்தி டிவி எங்களோட துக்கம் சோகம் ஜல்லிக்கட்டு நடக்காத அவங்க பதிவு பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா கார்த்திகை மாசத்துல இருந்து ஜல்லிக்கட்டுக்காக தந்தி டிவி சீரிப்பாயும்பார் காளைகள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்களோட ஊரோட பெருமை, ஜல்லிக்கட்டோட பெருமை எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. அதனால தந்தி டிவிக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவிக்கு மிக்க நன்றி.